குலசாமியை பேச வைக்கிறது எவ்வளோ சிரமம். இப்படி சாதாரணமாக நாக்கு மேலே பல்ல போட்டு, என்னப்பா நீ என்ன சாமிக்கு நீ மட்டுமா செஞ்ச செலுத்தின நாங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஒரு சில பெருமக்கள். அந்த பெருமக்களுக்கும் ஒரு குலசாமி எல்லையில் இருக்க தெய்வத்தை பேச வைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எவ்வளவு கடினமான விஷயம், எவ்வளவு கஷ்டமான விஷயம், எவ்வளவு வேதனைகளை தாங்கணும். நம்ம சாமியை பேச வைக்கிறதுனால யாருக்கு நன்மை? எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற நன்மையை அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆலயத்தை எழுப்புறாங்க, அந்த சாமியை பேச வைக்கிறாங்க, அந்த சாமிக்கு திரு உருவத்தை கொடுத்து அந்த தெய்வத்துக்கு சக்தி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள் பட்ட வழிகளையும் வேதனைகளையும் ஒரு தெய்வ சக்தியை மனுஷனால பேச வைக்கும்போது அவனுக்கு ஏற்படுகிற இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் தீய வினைகளையும் உண்மையான பதிவின் மூலம் நடந்ததை வச்சு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இப்போ ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா, கோவிலில் கட்டுறாங்க, சாமி சிலையை வைக்கிறாங்க, அந்த தெய்வத்தை எல்லாத்தையும் அரவணைச்சு அந்த சாமிக்கு திருவிழா எடுக்கிறாங்க, அந்த சாமிக்கு முன்னோர்கள் கொடுத்த அந்த கும்பிட அந்த இடத்துல நடத்துறாங்கன்னா சாதாரணமாக நடந்துருமா? சரி, பல வருஷமா செய்யவே இல்லை, பல வருஷமா கும்பிடவே இல்லை. அந்த தெய்வத்துக்கு அந்த ஆலயத்தை கட்ட பல பேர் முயற்சி பண்ணாலும் யாராலையும் செய்ய முடியல. அப்படிங்கிற பட்சத்துல தெய்வத்துக்கு நெருக்கமான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு மக்கள் இறங்கி செஞ்சாங்க அப்படின்னா எது மாதிரியான கஷ்டங்களும் கருமாயங்களும் வரும். இதை யாரையும் நான் அச்சுறுத்துறதுக்காக சொல்ல வரல. இது போன்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தான். இது மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்துல அந்த சாமி, எந்த சாமிக்காக ஆலயத்தை கட்டுறீங்களோ, எந்த சாமி அந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாமி உங்க கூட துணை நிற்கும். அந்த சாமி நீங்க வர்ற கஷ்டத்தை உங்க சாமியும் அனுபவிக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த உண்மையான நிகழ்வை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையில என்ன அப்படின்னா, ஆதிக்கம் இருக்கு, ஆணவம் இருக்கு, அகம்பாவம் இருக்கு, தீய வினைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு உள்ளே இருக்கு, வெளியே இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த சாமிய அந்த இடத்துல உணர முடியல, அந்த தெய்வத்தை வணங்க முடியல, அந்த தெய்வத்தால சண்டை வருது, சச்சரவு வருது, நிறைய கூச்சல் வருது, குழப்பம் வருது. அந்த தெய்வத்தை போய் யார் எடுத்து போய் செஞ்சாலும் அவன் அந்த இடத்துல அடிச்சு ஒடிச்சு அந்த இடத்துல முடக்கப்படுது. அந்த சாமிய யாராக இருந்தாலும் அந்த சாமிக்காக போன மக்கள் அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க. பல 100 வருஷமா அது நடக்குது. சாமி முன்னோர்கள் கும்பிட்டு அந்த சாமி கும்பிடு நடக்கல, முன்னோர்கள் பார்த்த அந்த சாமிய பார்க்கல, முன்னோர்கள் சேர்ந்து இருந்த மாதிரி அந்த மக்கள் இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? சாமி முடிவெடுக்குது. எப்படி முடிவெடுக்குது? போதும்டா, எவ்வளவு காலம்டா இந்த எல்லையில இப்படி நான் நிப்பனா, இந்த நிற்கதையில இந்த எல்லை இருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல சாமி கோபமா, ஆங்காரமா, ஆக்ரோஷமா கொதிக்குது. அப்ப என்ன, அந்த சாமி முடிவெடுது. மனுஷனால வர்ற மனுஷன், என் பிள்ளை எதெல்லாம் முன்னாடி வர்றானோ அவனுக்கெல்லாம் இந்த கஷ்டங்களும் கருமாயங்களும் இந்த இடத்துல ஏற்படுதுல. நான் வர்றேன்டா மனுஷன் மேல மிதிச்சு அப்படின்னா அந்த சாமி மனுஷன் மேல மிதிச்சு சாமியாடி வர்றாரு. ஒருத்தர் சாமியாடி வராருங்க. ஏன் வராரு? நம்ம சாமியை வலிமைப்படுத்தணும், நம்ம சாமிக்கு ஆலயத்தை கட்டணும், நம்ம சாமிய மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கிற சாமிய மலவோல தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னு வர்றாரு. அந்த சாமி நினைச்சு அந்த சாமி அதிகாரத்தை கொடுத்து தட்டி எழுப்பி என் பிள்ளைக்கு கூட ஒண்ணுக்கு ஒண்ணா நான் நிக்கிறேன், இப்ப வா அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமியாடி வந்து நிப்பாட்டுது. அவர் போகும்போது எப்படி இருக்குன்னா, அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சாமி இருந்த இடம் எப்படி பார்த்து பயந்த இடம், பார்த்து கையெடுத்து கும்பிட்ட இடம், பல 100 குடும்பத்தை வாழ வச்ச இடம், பல 100 விவசாய நிலங்களை விளைய வச்ச இடம், பந்தத்துக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்ட இடம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கையை வெட்டி போட்ட மாதிரி எதுவுமே இல்லாம அந்த இடத்துல அந்த சாமி இருக்கு. நாயும் போகுது, பேயும் போகுது. அப்படி அந்த சாமி இருக்கிற அந்த இடம் அப்படி இருக்கிறதுனால சுத்தி இருக்கிற நாயும் ஆசைப்படுது, பேயும் ஆசைப்படுது. அப்ப
அதனால அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த தெய்வத்தால பேச முடியல, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல. அந்த சாமி தான் மக்க மேல நான் இருக்கேன்னு காட்ட முடியல. ஒரு ஊசிய, ஒரு புண்ணுல ஊசிய வச்சு குத்துன மாதிரி மேலும் 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 குத்தி 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 அங்க இருக்கிற அந்த இடத்துல தெய்வ சக்தி மண்ணுக்குள்ள மண்ணா புதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கு அந்த இடம். சாமியாடி போய் நிக்கிறார். அந்த சாமியாடி யாருக்குள்ள, அந்த இடத்துல அந்த சாமி முடிவு பண்ணதுனால இவ்வளவு எப்படி இவ்வளவு அழகாக சக்தியாக உருவெடுத்த இந்த இடம், இந்த எல்லை அழிய போற தருணத்துல அப்ப வரைக்கும் தான் பிள்ளைய எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட இருந்த சாமி, அது நிறைவேறாம அந்த சாமியே அந்த இடத்துல இறங்கி தாம் பிள்ளை மேல நின்று அப்படி திரட்டி உருட்டி கொண்டு வந்து நிக்குது. எப்படி நிப்பாட்டுது? மலை போல. மலை போல அப்படின்னா எண்ணத்துல, பண்புல, பந்தத்துல, பாசத்துல, எவனை பார்த்து அச்சப்படாம உண்மையா, நீதியா, நேர்மையா, நெருப்பா நிக்கிற ஒரு பெருமை சாமியாடி கொண்டு வந்து நிப்பாட்டுது. அந்த இடத்துல என்ன பண்றாரு அவர், என்ன பண்றாரு அந்த சாமியாடி, சரியப்பா சாமியாடினா சாமியாவா வந்து நின்றோம், மனுஷன் தானே. அப்ப மனுஷனுக்கு அந்த இடத்துல நடக்கிற 1000 பல 100 பிரச்சனைகளும் சூழ்ச்சிகளும், எப்படி பல 100 தடைகளும் பல 100 எல்லாம் நடக்குது. அவரை வேலை செய்ய விட மாட்டாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்குறாரு உடல. மேல இருக்கிறது யாரு? சாமிய. ஏய் ஏன்டா கலங்கி நிக்கிற, வாடா அப்படின்னு தட்டி எழுப்புது. தட்டி எழுப்பி சாமி கட்டம் கட்டி பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கிறது எவனை எங்க வைக்கணும், யாரை எப்படி ஒதுக்கணும்னு அங்கங்க அங்கங்க நிப்பாட்டி ஒதுக்கி நல்ல மக்களை ஒண்ணு சேர்த்து எல்லைய கற்றா, ஆலயத்தை எழுப்புறா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சாமி வேலைய ஆரம்பிக்குது. அப்ப பேச இது மாதிரி இடையூறு தர்ற அந்த பெருமக்களை வாய்கிட்டி கைகிட்டி கால் கட்டி ஓரத்துல நிப்பாட்டி விடுது. அப்ப இருக்கிற சனங்க நல்ல மக்களை கூட்டி நிப்பாட்டி சாமி களத்துல இறங்குச்சுன்னா அவனுடைய ஆட்டம் கணக்கு வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். சாதாரண மனுஷ மாதிரி எல்லாம் இருக்காது. எப்படி அந்த சாமி எப்படி சித்து விளையாட்டு விளையாடும், பண்பா பந்தமா பாசமா கட்டியும் அணைக்கும். யாருக்கு எந்த முகமோ அந்த முகத்தை காட்டும். அன்பா பண்பா இந்தா பாசமா சிரிக்கிறேன், கட்டி அணைக்கிறேன், உனக்கு முத்தம் கொடுக்குறேன். எப்படி கள்ளமா கபடமா நின்றா ஓரமா அப்படின்னு தட்டி ஓரமா நிப்பாட்டி விட்டுரும். அப்ப என்ன நடக்குது, அது மாதிரி எல்லாம் சரி பண்ணி அந்த இடத்துல ஆலயத்தை உருவாகுது. அந்த ஆலயம் அந்த இடத்துல கட்டுறாங்க, கட்ட எழுப்புறாங்க. மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. நன்மக்கள் இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களுமே நல்லதுக்கு துணை நிற்பாங்கல்ல. ஏழை பால அங்காளி வங்காளி வெறுமக்க நன்மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. அவரு ஆரம்பத்துல கொஞ்சம் மருகி நின்னாலும் நடக்கிறத பார்த்து அந்தந்த மக்கள் ஒன்னொன்னா சேர்றாங்க. அப்ப அவங்க அந்த அந்த வலிமை அவருக்கு கிடைக்குது. சரி ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை கட்டும்போது என்ன ஆகுது, மண்ணுக்குள்ள இருக்கிறது இவ்வளவு காலமா கும்பிடாத சாமி, இவ்வளவு எல்லையில சாமியே ஒரு சில சித்திரவதைக்கு உள்ளான சாமி, அந்த சாமியை பேச வைக்கணும் அப்படின்னா அந்த மண்ணுல இருக்கிற அந்த எல்லையில நடந்த விஷயங்கள் என்ன, ஒரு தெய்வமே பேசாம இருந்தா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அந்த எல்லையை சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், எத்தனை தீய வினைகள் நடந்திருக்கும், எத்தனை பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கும், எத்தனை செய்வினை ஏவல், இது போன்ற தகடுகளும் இது போன்று ஒரு சில தீய மந்திரங்களும் அந்த மண்ணுல ஒழிச்சு நிற்கும்ல. அது எல்லாத்தையும் எப்படி புடுங்கி எரியணும்ல. பேசாத சாமியை பேச வைக்கணும். அந்த சாமி இருக்கிற நிலையை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த மந்திரங்களை எதிர் மந்திரத்துக்கு அந்த மந்திரத்தை புடுங்கி, அதே சமயம் அந்த தீய வினைகளை புடுங்கி அங்க இருக்கிற அந்த பொருட்களை, எப்படி தெய்வத்தையே வசப்படுத்தும் கட்டுப்படுத்தும் பொருட்களை புடுங்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்து வந்தா தானே பெற்ற பிள்ளை போல அந்த சாமியை எழுப்பி உட்கார வைக்க முடியும். அந்த இடத்துல அந்த சாமி அந்த இடத்துல பரிபூரணமா இறங்கி சத்தியமான வழியில கடுமையான பக்தியில அந்த தெய்வத்தை மட்டுமே நினைச்சு இருக்கிற விரதத்துல அந்த சாமியே அந்த இடத்துல எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அந்த மண்ணுக்குள்ள இருந்தாலும் அந்த சாமியே எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சு மலை போல எந்திரிக்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த தெய்வ சக்தி அவருக்கு கை கொடுக்குது. உண்மையான மக்களுக்கு கை கொடுக்குது. சத்தியமான வழியில கை கொடுக்குது. சரி சாமி இருக்கப்பா, வந்துருச்சப்பா, பேசுதப்பா, பேச தயாராயிருச்சப்பா அப்படிங்கிற ஒரு உறுதி அந்த சாமியை அடிக்க கிடைச்சிருச்சு. கற்றா அப்படின்னு கட்டங்கட்டி உள்ள எப்படி இறங்குறாரு. கல்லையும் மணலையும் அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் அந்த இடத்துல நடக்கும்போது ஒரு சில மறுபடியும் எப்படி ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமாங்கிற மாதிரி
அந்த தெய்வத்திற்கு காரணமான அத்துணை பெருமக்களும் ஒண்ணு சேர்றாங்க. கஷ்டத்தை, கருமாயத்தை, வேதனைகளை கொடுத்த எல்லா பேரும் ஒண்ணு சேர்றாங்க. அப்படி சேரும்போது அவர்கள் செய்யற அந்த செயலால அந்த சாமியாடி பாதிக்கப்படுறாரு. எப்படி பாதிக்கப்படுறாரு அப்படின்னா, வேலை நடக்குது, வேலை நல்லா ஒரு 150% வேலை முடிகிற தருணத்துல யாரு இதை நின்று முன்னாடி நடத்துகிறாரோ, எந்த சக்தி அந்த இடத்துல அவர் மேல பேசுதோ, அந்த மனுஷன் அந்த இடத்துல சாக்கணுங்கிற ஒரு முடிவு அந்த இடத்துல எடுக்கப்படுது. அப்ப அந்த சாமியாடி அங்கே கருதை அடிச்சா எப்படி அடிப்போமோ அதே மாதிரி அவருக்கு அங்க ஒரு நிலை ஏற்படுது. கருதை அடிக்கிற மாதிரி அவரை அடிச்சு கீழே விழுகிறார். ஒரு சில பிள்ளிகளாலும் ஒரு சில சூனியங்களாலும் கருதை அடிச்சு கை எடுக்க முடியல. தலை, கண்ணம், காயம், ரத்த காயம் வருது. விழுந்த கணம் எப்படி அவருக்கு அந்த ஏற்பட்ட அந்த பிள்ளிகளால, சூனியங்களால அந்த ஏற்பட்ட அந்த கஷ்டத்துல கதிரை அடிச்ச மாதிரி மனுஷனை தூக்கி தரையில அடிச்சா எப்படி இருக்குமா மாதிரி அவர் விழுகிறாரு, கீழே விழுகிறாரு. கீழே விழுந்து கை அவருடைய கைய எந்த ஒரு செயலும் செய்ய முடியல. உடம்புல அடி, முகத்துல அடி, ரத்தம் சிந்துது, மண்ணுல விழுகுது. அப்ப எந்திரிச்சுன்னு என்ன நினைக்கிறாரு, ஐயா இவ்வளவு காலம் நீ பட்ட கஷ்டத்தை இப்ப என்னையும் படுத்துற ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு விழுந்தவர் என்ன பண்றாரு, மருத்துவனை தேடி ஓடல. இந்த உடம்ப சரி பண்ணணும், பயந்து இந்த உடலை சரி பண்ணணும்னு அந்த மருத்துவமனை நோக்கி ஓடல. கை எடுக்க முடியல, உடம்புல அடி, முகத்துல இருந்து அப்படியே ரத்தம் ஒழுகுது. ரத்தம் சொட்ட எங்க போறாரு, எந்த சாமிக்காக தன்னுடைய ஆலயத்தை கட்ட வந்தாரோ, எந்த சாமிக்காக இந்த எல்லையில் அந்த தெய்வத்தை பேச வைக்க வந்தாரோ அந்த சாமியை தேடி ஓடுறாரு. அவங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நடக்குங்க. சத்தியமான பெருமக்கள், உண்மையா நீதியா நிக்கிற பெருமக்களுக்கு நடக்கும். அவர்களுக்கு இந்த பதிவு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இது ஒரு பாடம், அதனால சொல்றேன். அப்ப உயிருக்கு பயந்தவன் அல்லாவே, என் உயிரே போனாலும் என் குலசாமியோட எல்லையில போட்டுமுடா விரா அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த எல்லைக்கு போறாருங்க. ரத்தம் சொட்ட போறாரு, கை நடுங்குது, கால் நடுங்குது. உள்ள போறாரு, குலசாமி கோயிலுக்கு உள்ள போய் கண்ணீர் மல்க, ரத்தத்திலையும் கண்ணீராலையும் அந்த சாமியை நினைச்சு போய் அங்க இருக்கிற விபூதி எடுத்து நெத்தியிலையும் பூசி, எங்கெல்லாம் ரத்தம் வருதோ அங்கெல்லாம் அந்த விபூதி எடுத்து அப்படியே அந்த ரத்தத்துல அப்படியே வச்சு அமுக்கி அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறாரு. எப்படி நான் சொல்றது, எனக்கு கண்ணீர் வருதுங்க, எனக்கு கண்ணீர் வருது. இந்த பதிவை கேட்கிற உங்களுக்கு இப்படியோ எனக்கு கண்ணீர் வருது. ஏன் அப்பேற்பட்ட உண்மையான மக்கள்கிட்ட இருக்கிற சாமிய கும்பாதி கும்பை வீராதி வீர எவனாலையும் அது போன்று அந்த தெய்வத்தை வலிச்சு எடுத்துட முடியாதுங்க. அந்த மக்களை சாச்சிட முடியாது. சத்தியம் அவங்கள சுத்தி காத்து நிற்கும். அப்ப கூட இவ்வளவு நம்ம சாமிக்காக நம்ம வந்தோம், நமக்கு இவ்வளவு இடையூறு வந்துருச்சே, நமக்கு உயிருக்கே இவ்வளவு வந்துருச்சே, இனியும் நம்ம அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து பயந்து ஓடாம அந்த சாமி எங்க இருக்கோ அங்க போய் நான் அந்த சாமியோட காலடியில் நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னார்ல, அவருடைய குணத்துக்கு தாங்க அவர் மேல சாமி வந்திருக்கு. அதனாலதான் சாமி அவரை தேர்ந்தெடுத்திருக்கு. இப்ப புரியுதா உண்மையான மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதான் அப்ப என்னது சரி அப்படின்ட்டு அடுத்து ஒரு 15 நாள் கஷ்டம், சரியான கஷ்டம். கை எடுக்க முடியல, விரல ஆட்ட முடியல, எந்த ஒரு செயலும் செய்ய முடியல. இருந்தாலும் விடாம மன உறுதியோட அந்த எல்லையில நடக்கிற வேலைகளை தடை இல்லாம அந்த இடத்துல வேலையை செஞ்சு பணியை செஞ்சு வர்றாரு. ஆலயம் கட்டுறாங்க, ஆலயம் கட்டப்படுது, ஆலயத்துக்கு கட்டப்பட்டு உள்ள அந்த இடத்துல கும்பாபிஷேகம் நடத்தப்படுது. இதெல்லாம் யாருக்காக? எந்த தெய்வம் இந்த எல்லையில பேசாம நிக்குதோ, இதனால பல நூறு மக்கள் கஷ்டப்பட்டு நிக்கிறாங்களோ அந்த தெய்வத்தை அந்த எல்லையில பேச வைக்கணும். அந்த எல்லையில இருக்கிற தீய வினைகள் செய்யற அந்த மக்களோட மனசை மாத்தி கொடுக்கணும். தெய்வமா பேயா அப்படின்னு தெய்வத்தை கீழ் நிறுத்தி பேய முன்னிறுத்தி நிக்கிற மக்களோட மனசை மாற்றணும் அப்படின்னு துடிச்சு அந்த தெய்வத்தை அந்த இடத்துல பேச வைக்கிறார். சரிங்க, பேச வைக்க அந்த உண்டான முயற்சி எடுக்கிறார். சரி, ஆலயத்தை கட்டிட்டாங்க, நல்லா
பல நூறு தடைகள் இப்ப நான் சொன்னது மாதிரி ஒரு சில தடைகள் வருது. எதுக்கு அச்சப்படாம அப்ப அந்த இடத்துல அவருக்கு விழுந்த அடி தவறு செய்யறவங்களுக்கு மேல ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அப்பா விழுந்துட்டாண்டா, அடிச்சுட்டாண்டா, இனி இதை ஓங்கி செய்வோம்டான்னு மறுபடியும் செய்யறாங்க. செய்ய செய்ய அந்த இடத்துல சாமி அவருக்கு மலை போல நின்று பாதுகாத்து வருது. சரிங்க, வந்து என்ன ஆகுது, கோவிலை கட்டிட்டாரு, கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அந்த சாமி உத்தரவு கொடுக்குது, எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு என் எல்லையில நீ என்னைய கட்டி எனக்கா நின்று கட்டியிருக்க, உனக்கு என் முகத்தை நான் காட்டணும்லடா, அடியா திருவுருவ சிலைய அப்படின்னு அந்த இடத்துல சாமி உத்தரவு போகுது. யாருக்கு? அந்த மக்களுக்கு, அந்த சாமியாடி வரும் மக்களுக்கு உத்தரவு போகுது. சாமி நினைச்சிருச்சு, போதும்டா என் பிள்ளைக்கு என் முகத்தை நான் காட்டணும்டா அப்படின்னு சாமி நினைச்சதுனால உத்தரவு, சிலைய செய்யப்பா, உருவத்தை வையப்பான்னு உத்தரவு. சிலை செய்யறாங்க. அதே சமயம் அந்த சாமிக்கு அந்த இடத்துல உருவேற்றம் ஆகுது. நவதானியங்களையும் நீரிலையும் அதாவது நீரிலையும் நவதானியங்களையும் அதே சமயம் இது போன்று அந்த சொல்லுவாங்கல்ல பணத்தால, அது போன்ற அந்த உருவேற்றங்கள் எல்லாம் ஆகுது. உருவேற்றம் ஆகும்போது அந்த இடத்துல மறுபடியும் அந்த எல்லையில அந்த சாமிக்கு பணிவிடை செய்ய வந்த ஒரு சில மக்களுக்கு அந்த எல்லையிலேயே மறுபடியும் அந்த தீய சக்தி, தீய எண்ணம் உருவாகுது. அதனால என்ன நடக்குது, அந்த எல்லையில அந்த சாமிய 48 நாள் பெற்ற பிள்ளை போல பாலூட்டி அந்த தெய்வத்துக்கு தேவையான பூஜை புனஸ்காரங்களை கொடுத்த அந்த பெருமக்களுக்கும் ஒரு சில தீய வினைகள் அவங்கள சாடி நிக்குது. அங்க இருக்கிற மக்களுக்கும் அந்த இடத்துல எப்படி அந்த சாமியை கட்டும்போது, கோவிலை கட்டும்போது கதிரடிச்ச மாதிரி அடிச்சா ஒருத்தர் காயப்பட்டுனா, அதே மாதிரி அந்த இடத்துல அந்த சாமிக்கு சேவகம் செஞ்ச அந்த மக்களும் அந்த இடத்துல அடிச்சு அந்த இடத்துல அவர்கள் வேதனைக்கு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதெல்லாம் அந்த சாமி பொறுத்து பார்த்துக்கிட்டே இருந்து 48 நாள் முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு நல்லா ஓங்கி நல்லா சக்தியா உருட்டி திரட்டி அந்த சாமி வந்து மேல நிற்கும் போது, தெய்வம் எதை காரணம் வைத்து இந்த எல்லை உருவாகணும், இந்த எல்லையில நான் பேசணும்னு எடுத்துச்சுல, அந்த காரியம் அந்த இடத்துல பரிபூரணமா ஈடேறுது. அப்ப அந்த சாமி இருந்த இடம் கோட்டையாக, அந்த சாமி இருந்த இடம் சத்தியத்தின் உருவமாக, அந்த சாமி இருந்த இடம், அந்த சாமி, அந்த மக்கள், அந்த தெய்வம் ஆதிகாலத்துல இருந்த தெய்வங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கவசமாக அந்த எல்லாம் உருவாகுது. அப்ப அந்த இடத்துல அந்த சாமியை கொண்டு, அந்த சாமி இறங்கி வந்து அந்த இடத்துல சாமியாடி வரும் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த எல்லைக்கு நல்லதே நினைக்கிற அந்த குல மக்கள் இருக்காங்களா, அந்த மக்கள் எல்லாத்தையும் நெஞ்சுக்கு நெருக்கமா வைக்குது. பொய்யா நடிக்க முடியல, போலியா நடிக்க முடியல, உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் அந்த எல்லையில அரங்கேறுது, நடைபெறுது. அப்ப ஒரு ஆலயம், ஒரு குலசாமி இருக்கிற இடத்த கட்டணும் அப்படின்னா எது மாதிரி சிரமங்கள் வரும், ஏன் வருது, எதுக்கு வருது, இது வர காரணம் என்ன, எதுக்காக இவ்வளவு தீய சக்திகள் நல்ல விஷயங்கள் செய்யற மக்களை சாடுது, அவர்களை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த உண்மையான நிகழ்வு சான்று. அதான் சொன்னேன், உயிரே ஓனாலும் குலசாமியை விட்டுறாதீங்க. நீங்க வணங்குற குலதெய்வம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல, உங்களை போல இருக்கிற எல்லா குடும்பத்தாருக்கும், எல்லா தலைமுறை பிள்ளைகளையும் காத்து நிக்கிறதா நீங்க வணங்குற குலசாமி. அந்த தெய்வத்தை நாம சரியா வணங்காம விட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நின்று காக்க தெய்வ சக்தி இல்லாம போயிடும். கண்ணுக்கு தெரியாத பல நோய்களாலும் தீய வினைகளாலும் எதிர்மறை சக்திகளாலும் மனுஷன் அந்த இடத்துல மரண வேதனையை அனுபவிக்கிற நிலை வந்துடும் குலசாமி இல்லை அப்படின்னா. அதனால ஒரு குலசாமி எல்லைய, அந்த தெய்வத்தை எப்படி வளர்த்து எடுக்கணும், அந்த தெய்வத்துக்கு தேவையான சக்தியை எப்படி கொடுக்கணும், அந்த தெய்வம் எப்படி மனுஷன் மேல நின்று அந்த மக்களை காக்கும், அந்த ஆலயத்தை எழுப்பும், வலிமைப்படுத்துங்கிற இது போன்ற உண்மையான நிகழ்வுகளை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பதிவு நல்லவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும், தவறு செஞ்சவனுக்கு மனசுல அச்சத்தை கொடுக்கும். எப்படி சாமி நடந்துருச்சு, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்லப்பா. எப்பா எனக்காக எல்லைக்கு வந்த என் புள்ள கதிரடிச்ச மாதிரி அடிச்சு அது உயிர் போக துடிக்க விழுந்து என் புள்ள ஓடி வந்தால என் எல்லையில, அதுக்கு பதில் சொல்லணும்ல, காரணமானவங்க பதில் சொல்லணும்ல. எனக்கு சேவகம் பண்ண ஆணு பெண்ணுன்னு பார்க்காம அவர்களுக்கு தீய வினை செஞ்ச அந்த பிள்ளைய கஷ்டத்துக்கு தவறு செஞ்சவன் இந்த இடத்துல பதில் சொல்லணும்ல. காலம் வரும்ல, சத்தியம் ஜெயிக்க கொஞ்சம் நாள் ஆகும். அதனால உண்மையான மக்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். சாமி இவ்வளவு கஷ்டப்படுறமேன்னு நீங்க ஒன்றும்
மனசை விட்டுறாதீங்க. ஒரு கால நேரம் வரும்போது பதில் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த பதில் ஒவ்வொருத்தனுக்கு இடி மாறி உள்ள இறங்க, விழுகிற இடி உடம்ப கிழிச்சு உள்ள பாதம் வழியாக தரையில இறங்கும். அந்த தவறு செய்த அநீதி செய்த பெருமக்களுக்கு. அதனால இந்த பதிவை ஒரு குலசாமி எல்லையில ஒரு ஆலயம் கட்டணும்னா எது மாதிரி இடையூறுகள் வரும், அத ஒரு பாடமா உண்மை கதையா அறிவு நண்பர்களுக்கு, சாமியாடி பெருமக்கள் வழியால துடிச்சு தெய்வமே எல்லாம் கதின்னு நிற்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.